சாயில் மாய்ச்சர் சென்சார் மாடியூல் தான் பார்க்க போறோம். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர், நெக்ஸ்ட் வந்து சென்சார் ப்ரோப் ஒன்று இருக்கும். இந்த சென்சார் ப்ரோப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் பேட்ஸ் தான் இருக்கும். இந்த மெட்டல் பேட்ஸ் தான் ரெண்டு சைட்லயே இருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா சாயில்லயோ வாட்டர்லயோ டிப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LM393 மாடியூல் ஒன்று இருக்கும். இந்த மாடியூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் பேடை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டல் பேடையும் இந்த சென்சார் மாடியூலையும் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த சென்சார் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் லெவலை மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாம சாயில் மாய்ச்சர் லெவலை கால்குலேட் பண்றதுக்கு இந்த சென்சாரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஃபீல்டுல இரிகேஷன் பர்பஸ்க்கு, வாட்டரிங் பர்பஸ்க்கு இந்த சென்சார்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஐஓடி கான்செப்ட்ல செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபீல்டுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சென்சார் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க ஸ்கூல் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி சென்சாரை யூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.